மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இந்த செஸ்ட். அதாவது அது வலின்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஃபார் தெம் ஜிம்ல வலிங்க மசில்ஸ் வலியை தான் அவங்களுக்கு தெரியும். மற்றது எல்லாமே ஒரு ஸ்லைட் டிஸ்கம்ஃபர்ட். கூட ஒருத்தருங்க சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லைடா, நீ என்னடா உனக்கு என்ன ப்ராப்ளம், லுக்ஸ் இதெல்லாம் இக்னோர் பண்ணி நல்லா பண்ணு அப்படிம்பாங்க. ஸோ இந்த அந்த அந்த சேரிங் அப் வில் மேக்ஸ் திங்ஸ் வேர்ஸ். நாங்கள் நிறைய பார்க்கும்போது இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் த ஹார்ட், பட் சர்டன் ஸ்ட்ரெயின்ஸ், ஜாயின்ஸ், ஃப்ராக்சர்ஸ், லைக் ஸ்ப்ரெயின்ஸ்லாம் வர்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து அந்த வார்னிங்ஸை வந்து எப்பவும் இதயம் வந்து எப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல் ஆர்கன். இட் ஓன்ட் கிவ், நம்ம சொல்கிறோம் சடன் கார்டியாக் டெத் அப்படின்னு, பட் நீங்கள் இஃப் யூ கோ பேக் அண்ட் லுக் அட் இட், there's always a mild symptoms which has been ignored somewhere down the line. அழகான ஒரு சின்ன சின்ன வார்னிங் சைன் வந்திருக்கும். பேக் சைடோ, ஃப்ரண்ட்லையோ, லெஃப்ட் ஆர்ம், ஜா, இதுலலாம் வர்ற பெயின்ஸில் வந்து நீங்கள் நிறைய பேர் எப்படி திங்க் பண்ணிடுறாங்கன்னா, நம்ம இன்னைக்கு மார்னிங் நான் சாப்பிட்ட ஃபுட்டு சரியா இல்லை, நான் வந்து பொட்டேட்டோ சாப்பிட்டேன் அதனால கேஸ்ட்ரிக் வந்திருக்கலாம், அல்லது லாஸ்ட் நைட் ஐ ஹேவ் அ ஸ்பைசி ஃபுட் இதனால இருக்கலாம். ஸோ அந்த இக்னோரிங் தட் ஏர்லி சிம்டம்ஸ் இஸ் a very crucial. அதை மட்டும் நம்ம பண்ணாமல் இருந்தாலே you'll pick up a lot of these things to avoid இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக், இதய சம்மந்தப்பட்ட விதிகளை அவாய்ட் பண்ணும்.